ஹலோ ஆல் வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படியே பேக் டு பேக் ஹோம்ல ஆடுறாங்க. யாரோட இந்த வாட்டி ஆடுறாங்கன்னா பிபிகேஎஸ் வந்திருக்காங்க. பீடா வெல்கம் டு த ஷோ. சேப்பாக்கில் சிஎஸ்கே திரும்பி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பிபிகேஎஸ் மீட் பண்ணுறாங்க. அவங்களோட எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் தான் கேப், உடனே அடுத்த மேட்ச் வந்துருச்சு. இந்த மேட்சை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன? இதே மாதிரி போன வருஷம் பிபிகேஎஸ் இங்கே வந்து சிக்கந்தர் ராசா கடைசியில் வின்னிங் ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது இட் இஸ் ஆல்வேஸ் குட். நீங்க ஒரு மொமெண்டம்ல இருக்கீங்க. ஒரு ஒரு கன்வின்சிங் வின்னு, மச் நீடட் வின். ஏன்னா டபுள் லாஸ் டு எல்எஸ்ஜி. அந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அந்த பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்களா இல்லையா என்ற கேள்வி வந்திருக்கும். அதுக்கு ஓரளவுக்கு டெம்பரரி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கு வந்து தே ஆர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் அ டீம் which is not having many points in the points table but are potentially very dangerous to cause an upset again. லாஸ்ட் மேட்ச் நீங்க கேட்டபோது ரொம்ப கான்பிடென்ட்டா சொன்னேன், இந்த மாதிரி ஜெயிச்சிருவாங்க, ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு. இப்ப நீங்க அதை கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். there is no second thoughts about that. It is going to be a closely contested game, but CSK needed extremely badly to make sure that இந்த மேட்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களும் ஒரு காலடி எடுத்து வச்சிருவாங்க பிளே ஆஃப்ஸுக்கு. பிகாஸ் the net run rate is extremely high. லாஸ்ட் டைம் பிபி கேஸ் ஆடும்போது ஒரு பாட்டா பிச்சு கொடுத்தாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க, சிக்கந்தர் ரசா இட் த வின்னிங் ரன்ஸ்ன்னு. ஒரு செம பாட்டா பிச்சு 200+ சேஸ் பண்ணாங்க. இப்போ இப்ப என்ன பண்ணணும்னா டியூ வேற வருது அப்படிங்கும் போது லாஸ்ட் பிச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னோ ப்ராபப்ளி நான் என்ன பண்ணுவேன், அதே பிச்சில் ஆடுவேன். I'll play in the same pitch. It will get even more slower to அந்த nullify. பிச்சில் தான் டைட்டன்ஸோட மேட்சும் அதே விக்கெட்ல தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அதே பிச்சில் ஆடணும். பிகாஸ் டியூ வேற வருதுங்கும் போது டாஸ் இஸ் நாட் இன் யூர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஐ வாண்ட் த பிச் டு பி மச் ஸ்லோயர் ஃபார் ஒன் ரீசன். சிக்கந்தர் ராசா ஏதோ நேஷனல் டியூட்டிக்காக ஐ டோன்ட் திங்க் இஸ் வித் பஞ்சாப் கிங்ஸ் டீம் இஸ் நாட் கோயிங் டு பிளே. தேர் கோயிங் டு ரீடைன் த சேம் பிளேயிங் லெவன். ஸோ த ஸ்பின் ஸ்ட்ரென்த் இஸ் கோயிங் டு பி த கம்பேக் மேன் ராகுல் சஹர். ராகுல் சஹரும் பாத்தீங்கன்னா போன ஐபிஎல் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு, விக்கெட்டே விழாதவருக்கு. லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர்ல 33 ரன், ஒரு விக்கெட் தான். ஐ கான்ட் ஜஸ்ட் ரன் த்ரூ த சைடு. ஹர்ப்ரீத் பிரார் ஒரு 4 மேட்ச விக்கெட் எடுக்கலங்கும் போது தட் ஷுட் பி தேர் ஸ்ட்ரென்த், பர்டிகுலர்லி இஃப் தே ஹேவ் கைஸ் லைக் சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜானி பேஸ்வெல். லியம் லிவிங்ஸ்டன் ஆட மாட்டாரு, ரைலி ரூசோ. அப்படிங்கும் போது they need to make sure more the slow the pitch is better for them. ஏன்னா அவங்கலாம் வந்து ரூசோ தான் கண்டினியூ பண்ணுவாரா? லிவிங்ஸ்டன் திரும்பி வரமாட்டாரா? ரூசோ ஒன்றும் பெருசா அடிக்கலையே 3 மேட்ச்ல. இங்க வந்து லிவிங்ஸ்டன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடணும். ஃபார் ஒன் ரீசன் இஸ் கோயிங் டு கிவ் தட் எக்ஸ்ட்ரா 2 overs வித் த பால். ஏன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க, ஓகே ஒரு வின்னிங் காம்பினேஷன் வந்திருக்கு, ரூசோ 15 பால்ல 26 அடிச்சாரு. ஈவன் தோ தட் இஸ் நாட் அ கன்வின்சிங் இன்னிங்ஸ். அவங்க எப்படி யோசிப்பாங்க, எதுக்குப்பா வின்னிங் காம்பினேஷனை மாத்தணும்னு. ஐ எம் ஆல்வேஸ் சம்மன் ஹூ சஜஸ்ட் ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ். ஏன்னா ரெண்டு பேருமே லாட்ரி. ரூசோவும் லாட்ரி, லிவிங்ஸ்டனும் லாட்ரிங்கும் போது லிவிங்ஸ்டன் கேன் போல் தோஸ் 2 overs வேர் சிக்கந்தர் ராசா இஸ் நாட் கோயிங் டு பி தேர் அண்ட் யூ நீட் மோர் ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் இன் வென்யூ லைக் செப்பாக்கும் போது அதை பண்ணணும். பண்ணுவாங்களா, யூ ஆர் நாட் ஷியூர் அபவுட் இட். இப்ப கண்டிஷன்ஸ் நீங்க கேட்பீங்க, கண்டிஷன்ஸ் பத்தி போவோம். இந்த ஐபிஎல் 2024ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 188, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 159. டியூ டியூன்றீங்க. இப்போ ஒரு ஸ்டாட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன், 188, 159. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ 200 சேஸ் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ், ஒரு 65 ரன்ல ஒரு அடி அடிச்சாங்க. இப்போ 200 சேஸ் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச், 78 ரன்ல ஜெயிச்சாங்க. ஸோ யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, டியூ வர்றது, டியூ எப்போ வருது, 10 ஓவருக்கு அப்புறம் வருது, செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ஹெவி ஆகுது. மேட்ச் அதுக்கு முன்னாடி முடிச்சிடுறாங்களே. எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? தாயா சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? அததான் சார் சொல்றேன்னா, அதை நிறைய பேர் யோசிக்க மாட்டேன்றாங்க. கேட்டா டியூ வருதுன்றாங்க. 30 ஓவர் நீங்க கண்டிஷன்ஸ் யோசிக்காம கடைசி 10 ஓவர் நீங்க யோசிக்கிறீங்க. பட் ஒன்லி இஷ்யூஸ் பை த டைம் த டியூ கம்ஸ். நீங்க பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணீங்க, மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருதுங்கும் போது ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் தட் த ஸ்பின் சோக் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் திங். அப்படிங்கும் போது இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இப்ப லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு எப்படி போச்சுன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபீட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு த பேட்டிங் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் வேர் தே வாண்டட் டு ஹிட் எவ்ரி பால் ஆல் ஆஃப் அ சடன்.
இங்க செட்டிங் ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கும் போது இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல இந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. இப்பயும் நான் சொல்றேன், வாட் யூ காட் டு டூ இஸ் யூ நீட் டு கெட் 190 இஸ் மோர் தேன் எனஃப். இப்ப லாஸ்ட் மேட்ச் என்ன இருக்கு பாருங்க, சிஎஸ்கே பவர் பிளேல 50-1. ஆஹா ஓஹோன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை, அதே மாதிரி கம்மியும் கிடையாது. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ நீட். எஸ்ஆர்ஹெச் பாருங்க 53-3, டிஃபரன்ஸ் பாருங்க. 10 ஓவர்ல சிஎஸ்கே 92-1, எஸ்ஆர்ஹெச் 78-4, முடிஞ்சு போச்சு கேம். 11-15 த்ரஸ்ட் கொஞ்சம் வரணும்னு சொன்னா ஏகப்பட்ட த்ரஸ்ட் வந்துச்சு சிஎஸ்கேக்கு, பிகாஸ் தே ஹேட் விக்கெட்ஸ். ருத்ராஜ் வென்ட் டு தி நெக்ஸ்ட் மோடு. 148-2, இவங்க 109-5, அங்கேயும் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க, ஆக்சிலரேஷனும் வரல. So CSK got 64-1 to take them to 212, which according to me is a winning score. அவங்க சேஸ் பண்ணிருக்கலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், பட் நாட் ஆல் த டே இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வேர் ஆர் கோயிங் டு சேஸ் மோர் தென் 200 in Chepauk. இவங்க ஃபோல்டட் டு 134 for 10 ஆல் அவுட். இப்ப பாத்தீங்கன்னா ஜடேஜா மட்டும்தான் போட்டாரு, 4 ஓவர்ல 22 ரன், ஒரு விக்கெட். டியூ அது இது நாங்க 4 ஓவர் 22 ரன், ஒரு விக்கெட். எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்பின்னர்ஸ் பாருங்க 3 overs 33 runs, they didn't pick up a wicket. அப்படிங்கும் போது how important it is going to be அப்படின்னு. So முஸ்டபிசுர் ரஹ்மான் is definitely not going to be available. இப்ப பத்திரானாவோட ஃபிட்னஸ் பத்தியும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது பத்திரானா இஸ் ஆல்சோ நாட் 100% ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டாரு, 2 ஓவர் போட்டு போயிட்டாரு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப ஒன்லி குட் திங் ஃபார் தம் இஸ் தட் தேவ் காட் ரிச்சர்ட் கிளீசன். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுக்கிறாரு, காட் தீபக் சர், காட் ஷார்துல் தாக்கூர் வாஸ் பீன் பிளேயிங் ஃபார் இந்தியா, வாஸ் பீன் ஆல்சோ இன் தி வேர்ல்ட் கப் 50 over ஸ்குவாடுங்கும் போது யூ ஷுட் நாட் பி ரியலி வரிட் அபவுட் இட். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப முஸ்டபிசுர் ரஹ்மான் போறாரு, ஒரு ஃபாரிட் ஃபாஸ்ட் போலர் நான் கண்டிப்பா வச்சுப்பேன், தட் ஹாஸ் டு பி ரிச்சர்ட் கிளீசன். அதுக்கப்புறம் the one more change I will definitely forcefully do is in the absence of Mustafizur Rahman, I'll surely bring Theekshana. அவங்க அதை பண்றாங்களா அப்படின்றது தெரியாது. We are giving our suggestions based on what is to be better for CSK. So அவங்களோட பிளேயிங் 11 எப்படி போகணும்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், டேரில் மிச்சல், சிவம் தூபே, மொயின் அலி, ஜடேஜா, MS தோனி, தீபக் சஹர், துஷார் தேஷ்பாண்டே, ரிச்சர்ட் கிளீசன், and Pathirana is not fit, then he has to be replaced by இவரு மகேஷ் தீக்ஷானா. அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், ஹவ் இட் கோஸ். சமீர் ரிஸ்வி ஆர் ஷார்துல் தாக்கூர், தட் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் பேலன்ஸ். ராஜா இஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கும் போது the race is only going to be either it's going to be ரைலி ரூசோ or லியம் லிவிங்ஸ்டன். என்ன கேட்டீங்கன்னா, ஈவன் தோ they will talk about இது வின்னிங் காம்பினேஷன், இங்க வந்து இந்த 2 over of spin where he can bowl off spin to left hander and leg spin to right handers, I would rather prefer Liam Livingstone here. அவங்க பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ லாஸ்ட் பிளேயிங் காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரப்சிம்ரன், பேர்ஸ்டோ, ரைலி, சஷாங்க், சாம் கரன், ஜிதேஷ், அசுதோஷ், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ரபாதா அண்ட் ராகுல் சர். இம்பாக்ட் சப் இட் இஸ் கோயிங் டு பி ஹர்ஷ்தீப் சிங். இந்த பிளேயிங் 11 கிராக் பண்றதுக்குலாம் உங்களுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவும் இல்லை. இந்த 10 ஓவர்ல 80, இங்க பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அடிக்க தான் போறாரு. Bairstow is going to throw his bat around it. He's coming fresh from that 100 with his confidence high. ரைலி ரூசோ போன மேட்ச் ரொம்ப சுமாரா தான் ஆடினாரு. 2 பேட் பால் போட்டாங்க, 2 6 அடிச்சாங்க. Or else it's not going to be something where you really want to talk about. சஷாங்க் சிங் is going to be in a form of his life. அங்க பாத்தீங்கன்னா ராணே ஒரு 2-3 மேட்ச் குவைட்டா இருக்காரு. பட் யூ நோ வாட் ராணே is capable of. Rutraj owns Chennai like how Gill owns Ahmedabad. Daryl Mitchell, it's a right thing to send him at number 3. He's finally stepped up. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் 4 சிவம் துபே அப்படிங்கும் போது 2 டீம்லயும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு. இந்த ரைலி ரூசோ அதே மாதிரி பேர்ஸ்டோ இந்த ஸ்லோ பிட்ச்ல படுமா, நாட் ஷூர் அபவுட் இட். அந்த எட்ஜ் ஸ்லைட்டா சிஎஸ்கேக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தென் when you come up to that last 6 overs finish த்ரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிவன் நோஸ் வாட் மொயின் அலி கேன் டூ, வாட் ஜடேஜா கேன் டூ. தோனி வந்தாலே இது வரைக்கும் இஸ் நாட் பீன் டிஸ்மிஸ்ட் அட் ஆல். அந்த மாதிரி ஆடுறாரு. தேவைப்பட்டா யூ ஹேவ் சமீர் ரிஸ்வி ஆர் ஷார்துல் தாக்கூர் கேன் ஆல்சோ ஹிட். பட் தீஸ் கைஸ் ஆல்சோ பேட் எக்ஸ்ட்ரீம்லி டீப். சாம் கரன் இஸ் கேப்பபிள். ஜிதேஷ் சர்மா இஸ் டிஸ்ட்ரக்டிவ். அசுதோஷ் சர்மா has proved that what is he capable of. Harpreet can bat, Brar can bat, Harshal Patel can bat அப்படிங்கும் போது இந்த எட்ஜில் வந்து பெருசா நான் சிஎஸ்கே கொடுக்க மாட்டேன். இட் இஸ் போத் இன் பார். அதுக்கப்புறம் அந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா, மொயின் அலி இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு போலிங்கே போடல. ரவீந்திர ஜடேஜா வில் போல் 4 overs. உங்களுக்கு இவர் உள்ள வருவாரா தீக்ஷானா நமக்கு தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா பிரார் was not been picking up wickets. Rahul Chahar is just a comeback man. I rate him very highly.
லிவிங்ஸ்டன் ஆடுவாரான்னு தெரியாது. ஜடேஜா someone who picked up many man of the match awards in சென்னைன்றதுனால அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால இப்ப லாஸ்ட் டைம் ஒரு கம்ஃபர்டபுள் எட்ஜ் கொடுத்தேன் எஸ்ஆர்ஹெச்சோட. Definitely not going to give a comfortable edge. It's going to be extremely tough match for CSK, but I still feel CSK will have a slender edge of 51-49 and I expect them to win. நீங்க வந்து இல்ல போன வருஷமே பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சிருக்காங்க 200 சேஸ் பண்ணி. என்ன பேசுறீங்க நீங்க? சூப்பர் கிங்ஸ்ன்றது பெருசா இருக்கு பேரு. சின்ன கிங்ஸ் எடுத்துக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ்ன்றீங்களா இல்லைன்னா என் பக்கம் மஞ்ச சொக்காதான்றீங்களா? மஞ்ச சொக்கா தான், கண்டிப்பா மஞ்ச சொக்கா தான். போன வாட்டி ஜெயிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸையும் சூப்பரா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? Thank you for being with me on what I'm saying. Fantasy picks is going to be definite Prabhsimran Singh எடுப்பேன். அதே தான் சொல்ல திருப்பியும் ஒரு 25 ரன் அவர் அடிச்சிடுறாரு. பெருசா கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. He was looking big last time. Unfortunately got run out. I'll pick him. 4 ஓவர் போடுவார் சாம் கரன். பேட்டிங்கும் நம்பர் 5 அந்த மாதிரி ஆடுவாரு. Pick him. மத்தீஷா பத்திரானா ஆடினா மத்தீஷா பத்திரானா அவருக்கு பதிலா ஆடுற அந்த கிளீசனா இருக்கட்டும் இல்லைன்னா இவரா தீக்ஷானா இருக்கட்டும், whoever is playing இந்த பிட்ச்ல அந்த நிறைய ஸ்லோயர் பவுன்சர்ஸ் போடுவாரு ரிச்சர்ட் கிளீசன். ஸோ ஐ வுட் வாண்டட் டு பிக் ஹிம் ஈவன் இஃப் Mahesh Theekshana plays. I'm going to pick him in place of Patirana, but if Patirana plays, I'm going to stick on with him. Shivam Dube, yes, I'm going to pick Shashank Singh, not because he's performing, but the way he is batting. கடைசி பிக் சே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் the கேப்டன் ருத்ராஜ் கேக்வர்ட். ஸோ என்னோட பிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ருத்ராஜ், சஷாங்க் சிங், தூபே, சாம் கரன், பிரப்சிம்ரன் சிங், ஒன் ஆஃப் பத்திரானா, கிளீசன் ஆர் மகேஷ் தீக்ஷானா. இது ஓகே அப்படின்னு சொன்னா 5 முடிச்சு விட்டுருங்க வியூவர்ஸ். 5 முடிச்சு. சிவம் தூபே நீங்க சொல்லல? நான் சொல்லிட்டேன், அன்பார்ச்சுனேட்லி சொல்லிட்டீங்க. ஓகே, சரி. ருத்துராஜும் சொல்லிட்டீங்க. சரி, ரஹானே வந்து ரொம்ப எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. கண்டிப்பா வந்து ஒரு நாக்கு இருக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ நான் ரஹானே ஆரம்பிக்கிறேன். அதுக்கடுத்து துஷார் தேஷ்பாண்டே எப்போ பார்த்தாலும் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல பால் போடுறாரோ இல்ல ஆவரேஜ் பாலா இருந்தாலும் சுமார் பால் போட்டு சூப்பரான விக்கெட் எடுக்கிறவர் தான் துஷார் தேஷ்பாண்டே. அதில் தேஷ்பாண்டே 2, ரவீந்திர ஜடேஜாவை எந்த பிச்சிலையும் எந்த ஃபேண்டசிலையும் விட முடியாது 3. இந்த சைடு பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து போன மேட்ச் செஞ்சுரி அடிச்ச ஜானி எஸ்பாப்பா, அதே பேர்ஸ்டோ செஞ்சுரி ஃபார்ம்ல இருக்கனால ஐல் கோ வித் பேர்ஸ்டோ. கடைசி பிக் வந்து ஹர்ஷ்தீப் சிங், அனதர் எக்ஸலன்ட் பவுலர், டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ இதுதான் என்னுடைய 5 பிக்கு. ஜானி பேர்ஸ்டோ, ஹர்ஷ்தீப் சிங், அஜிங்கிய ரஹானே, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ இதுதான் பீடாக் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ பிளேயிங் லெவன் சொல்லியாச்சு, ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு, எல்லா ஸ்டாட்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? பஞ்சாப் கிங்ஸ் 5-5 ஜெயிச்சாங்கன்னா they are going to sneak in through with 16 points. 16 points உங்களுக்கு வந்ததுன்னா I don't see the net run rate to be an issue the way the table is shaping up. நீங்க 7 இந்த வாட்டி நிறைய பேர் தோக்குறனால 14 பாயிண்ட்ல வந்து ஏதோ ஒன்று நிக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன், 14 points வந்தா your net run rate has to be up. நீங்க 16 points வந்துட்டீங்கன்னா you don't need a net run rate at all to be a consideration. The way it is going out, ஏதோ ஒரு பெரிய டீம் வெளியே போகுது. It can be LSG, it can be KKR, it can be SRH, it can be CSK also, you don't know. எந்த டீம் வேணாலும் வெளியில போலாம். மும்பை can get in, RCB can get in, PBKs can get in. You cannot rule anyone out, even GT. Even though the only issue I gave a reason why I don't back GT அப்படின்றதுனால everyone has got a chance. இன்னொன்னு சொல்றேன், பஞ்சாப் கிங்ஸ் இஸ் ஆல்சோ a team பேப்பர்ல பாத்தீங்கன்னா absolutely threatening and they got goods to beat any team in the tournament home and away. அப்படிங்கும் போது they get their selections right, they've got a massive chance. சொல்லிட்டோம், சிக்கந்தர் ராஜா வந்து is not there அப்படிங்கிறதுனால it's going to be a toss up between Riley Russo and Liam Livingstone. எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா they want to have a left-hander at the top of the order. ஏன்னா அடுத்த left-handerன்னு பாத்தீங்கன்னா it is going to be இவரு சாம் கரன். அவங்க அதர்வாத் ஐடியாவும் ஆடுறது இல்ல. ஷிக்கர் தவானோட ஃபிட்னஸ் எப்போ அவர் திரும்பி வருவாரு தெரியாதுக்கும் போது ஓகே டாப் 3ல இப்ப ஜடேஜா இருக்காரு அப்படிங்கும்போது ஜடேஜாக்கு தான் பிரிடாமினா போலிங் கொடுக்குறாங்கன்றதுனால they would love to continue with Riley Russo. The only thing is it takes 2 overs of a spin option from Liam Livingstone. Liam Livingstoneக்கு 20 பால் ஆடிட்டாருன்னா Liam Livingstone உங்களுக்கு is going to damage. அதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது. There's nothing that you talk about a skill, but it's not been extremely inconsistent in the way he has been performing. அவ்வளவுதானே ஒழிய
இப்ப ரைலி ரூசோவும் பாத்தீங்கன்னா ஒரு 26 ரன் அடிச்சாரு 15 பால். பட் doesn't look any confident if you see on the outset அப்படின்றதுனால that is a toss up that is going to happen. It is going to be extremely a close game. இப்ப சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபுட் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. நீங்க வந்து 12 பாயிண்ட் வித் தட் நெட் ரன் ரேட் 2 மேட்ச் தான் ஜெயிக்கணும் அப்படின்னா ஈஸியா உள்ள போயிடுவாங்க. சிஎஸ்கே வில் க்ளோஸ் த டோர்ஸ். இன்கேஸ் இஃப் பஞ்சாப் லூசஸ் தே கேன் ஒன்லி கெட் டு 14 பாயிண்ட்ஸ் டு மேக்ஸிமம். They'll almost rule them out of the tournament. ஏன்னா there is a game between Punjab and RCB in Dharamshala that is going to follow up. That's going to be a virtual knockout, even though it's going to be a knockout if they lose tomorrow. And then they are coming back in setting up a world record chasing 261. It is going to be tough for CSK, I can tell you. I am not going to say the punchy dialogue CSK வருது அப்படின்னா இந்த தடவை நான் கொடுக்க மாட்டேன். It is going to be extremely tough. Punjab have got all the goods to upset them if they play the right combination, adopt the right strategy. But CSK knows the importance of this game. I will still put my money on CSK. என்ன பொறுத்த வரைக்கும் toss is irrelevant. I will be very happy if Punjab wins a toss, put CSK to bat. எனக்கு ஒன்றும் அதை பத்தி ப்ராப்ளமே கிடையாது. சிஎஸ்கே திருப்பி உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, கரெக்டா அந்த பேட்டிங் ஆர்டர் மிச்சேலுக்கும் பட ஆரம்பிச்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி ராணே வந்து ஆட ஆரம்பிச்சாருன்னா it is going to be something big for CSK. அவங்க 190 to 200 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. It is not going to repeat the same thing what happened when Lucknow scored that Mahmood score. எல்லாரும் நினைக்கிறாங்க டியூ வருது 210 வேணும் 220 வேணும். They bowl well, use the spin as well. 190 is more than enough is what I see. நான் வந்து எட்ஜ் கொடுத்துருக்கேன் ஜெனுவனா. It's going to be a slender edge, not a convincing edge. ஆக்டோபஸ் சாரும் அதுதான் சொல்லியிருக்காரு that there's a good chance that CSK will win in a way, given our fantasy picks also. Let's see what's going to happen in this most important game. It's going to be a knockout game for PBKS. That's going to put CSK in one step closer to the playoffs. We will come back and do a review on that. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.